ஸ்ரீராமஜெயம். ஓம் நமோ நாராயணாய லக்ஷ்மி நாராயணாய. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே. வணக்கம் ஜோதிட நண்பர்களே. ஸ்ரீ தர்மசாஸ்தா ஜோதிட நிலையம், சேலம் அஸ்ட்ரோநந்தா. இன்றும் நாம் காண இருக்கும் பதிவானது 12 ராசிகளுக்கும் 2024 வருடம் மே மாதம் 1ஆம் நாள் நடக்க இருக்கும் குரு பெயர்ச்சி பலன்களை, ஒவ்வொரு ராசிக்கும் குரு பெயர்ச்சி பலன் எவ்வாறு இருக்கிறது என காண்போம். குருவின் பெயர்ச்சி என்றாலே நம் அனைவரின் மனதிலும் ஒருவித மகிழ்ச்சியும் தன்னம்பிக்கையும் ஏற்படுவது இயற்கையே. ஏனெனில் குருவின் அமைப்பே அனைவருக்கும் திருமணம், சுபகாரியம், குழந்தை பேறு, மேலும் தனவரவு, பணவரவு, தெய்வ அருள், ஆபத்திலிருந்து விலகுதல் போன்ற அனைத்து நல்ல விஷயங்களும் குரு பகவான் தர வல்லவர். நம் வாழ்வில் அனைத்து நல்ல விஷயத்திற்கும் அவரே காரணமாகிறார். மேலும் இயற்கை முழு முதற் சுப கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் குரு பகவான் திகழ்கிறார். இந்த குரு பகவான் நாம் பிறந்த ராசிக்கு, அதாவது நம்முடைய ஜென்ம ராசிக்கு, அதாவது நம்மளோட பிறந்த ராசியிலிருந்து எண்ணி வரும்பொழுது 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் ஆகிய இடங்களில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் காலங்கள் மிகுந்த யோகமான காலமாகும். இதையே குரு பலம் என்று நாம் கூறுவோம். மேலும் இந்த குரு பகவான் தான் அமர்ந்த இடத்திலிருந்து 5, 7, 9ஆம் வீடுகளை பார்வையிடுவார். குருவின் பார்வை கோடி தோஷ நிவர்த்தி என்பது நாம் அனைவரும் அறிந்த விஷயமே. குருவின் பார்வையை பெறும் ராசிகளும் மற்றும் கிரகங்களும் மிகுந்த சுபத்தன்மையை பெறும் என்பது நமக்கு அறிந்த விஷயமே. ஆக குருவின் பார்வையை அமைப்பு பெறும் ராசிகளும் பலப்படுகின்றன. மேலும் நமது ஜென்ம ராசிக்கு மேலே கூறிய 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் செய்யும் குருவின் இடங்களும் மிக சிறப்பான ஒரு அமைப்பு கொண்ட இடங்களாகும். நாம் தற்போது கடக ராசிக்கு குரு பெயர்ச்சி பலன்களை காண்போம். கடக ராசிக்கு 11ஆம் வீடான ரிஷப வீட்டிற்கு குரு பகவான் மே 1ஆம் தேதி மதியம் குரு பெயர்ச்சியாகி ரிஷபத்தில் அமர்கிறார். பொதுவாக குரு பெயர்ச்சும் ராசியில் மிகுந்த யோகம் பெறும் ராசியாக கடகமும் விளங்குகிறது. ஏனெனில் நான் முன்னே சொன்னது போல 11ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்வது குருபலம் உள்ள காலமாகும். ஆக கடந்த காலத்தில் அஷ்டமத்து சனியின் இன்னல்களில் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் கடக ராசியிற்கு இந்த குரு பெயர்ச்சி அந்த இன்னல்களிலிருந்து பெருமளவு நன்மைகளை ஏற்படுத்தி தரும் அமைப்பை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். பொதுவாகவே நமது லக்னமாகட்டும் ராசியாகட்டும் அதற்கு 11ஆம் வீட்டில் கிரகங்கள் வருவது மிகுந்த யோகம் என்று அமைப்பு உள்ளது. அதன்படி இந்த அமைப்பில் கடகராசிக்கு 11ஆம் வீட்டில் இயற்கை சுபகிரகம் வருவது மிகுந்த யோகமே. ஆக அந்த குருவின் பார்வை தான் அமர்ந்த வீட்டிலிருந்து 5ஆம் பார்வையாக கடக ராசிக்கு 3ஆம் வீட்டையும், 7ஆம் பார்வையாக கடக ராசிக்கு 5ஆம் வீட்டையும், மேலும் 7ஆம் வீட்டையும் குரு பகவான் பார்வை செய்கிறார். ஆக குருவின் பார்வை இந்த கடக ராசிக்கு 3ஆம் வீட்டிற்கும், 5ஆம் வீட்டிற்கும், 7ஆம் வீட்டிற்கும் குருவின் சுப பார்வை பரிபூர்ணமாக விழுகிறது. ஆக மிகுந்த யோகத்தை, இந்த பலன்களை நாம் அனுபவிக்க போவது உண்மையே. அதே போல அந்த பலன்கள் எவ்வாறு என்று பார்ப்போம். சித்திரை 20 முதல் வைகாசி 20 வரை குரு பகவான் அஸ்தம நிலையில் இருப்பதால், அதாவது குரு பெயர்ச்சி ஆகி 1 மாதம் கழித்தே குருவின் நற்பலன்கள் கிடைக்க பெறும். ஆக 1/6 குருவின் பலன்கள் நமக்கு பூரணமாக கிடைக்க ஆரம்பிக்கும். மேலும் மற்றொரு செய்தியாக குரு பகவானின் வக்ர நிலை என்பதும் நாம் கவனிக்க வேண்டும். புரட்டாசி 23 முதல் தை 22 வரை, ஆக புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை அந்த 5 மாதங்கள் ஏறத்தாழ வக்ரகதியில் இருப்பார்.
ஆக மேலும் அந்த ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி அந்த 3 மாதங்கள் அதிவக்ர நிலை என்று சொல்வர். ஆக நாம் அந்த வைகாசியிலிருந்து புரட்டாசி வரை மிகவும் யோகமாக அந்த குரு பகவான் பலனை தர ஆரம்பிப்பார். மேலும் தை மாதத்திலிருந்து, அதாவது தை மாதம் என்பதை விட கார்த்திகை மார்கழியிலிருந்து அடுத்த குரு பெயர்ச்சி வரை மேலும் யோக பலன்களை தருவார். அதாவது நாம் கூறுவது என்னவென்றால், தமிழ் மாதத்தில் ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி இந்த 3 மாதங்கள் குருவின் சுப பார்வை, சுப பலம் சற்று குறைவாக அந்த கடகராசிக்கு என்று கிடைக்கும் என்பதை நாம் அறிய வேண்டும். ஆக அதற்கு முந்தைய மற்றும் அதற்கு பிந்தைய காலங்களில் குருவின் முழு பலன்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். சரி, மேலும் இந்த குரு பகவான் 11ஆம் வீட்டில் இருப்பதால் நமது எண்ணங்கள் வெற்றியடையும். 11ஆம் வீடு என்பது நம்மோட மூத்தோர் ஸ்தானம், மூத்த சகோதரம். மேலும் நமது எண்ணங்கள், நமது ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தரும் இடமாக உள்ளது. ஆக அந்த நமது நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் காலமும் இந்த அமைப்பு காட்டுகிறது. மேலும் மூத்த சகோதரரின் ஆதரவு உண்டு. அடுத்ததாக இந்த குருவின் பார்வை கடக லக்னத்திற்கு 3ஆம் வீட்டிற்கு பதிகிறது. 3ஆம் வீடு என்பது நம் லக்னம் அல்லது ராசியிலிருந்து எண்ணி வரும்போது 3ஆம் வீட்டு என்பது அதனுடைய பலன்கள் என்னவென்றால், தைரிய, வீரியம், இளைய சகோதரம், நட்பு, பொது ஜன தொடர்பு, கமிஷன், ஏஜென்சி, சுய முயற்சி, இன்னும் பல கமிஷன், ஏஜென்சி, தகவல் தொடர்பு, ஒப்பந்தங்கள் போன்ற அரிய விஷயங்களை இந்த 3ஆம் இடம் நமக்கு அளிக்க உள்ளது. அந்த 3ஆம் இடத்திற்கு குரு பார்வை விழுவதால் 11ஆம் இடத்தில் வெற்றி ஸ்தானத்திலிருந்து முயற்சி ஸ்தானம் என்னும் 3ஆம் இடத்திற்கு குருவின் பார்வை வருவதால் இந்த நமது கடகராசி அன்பர்களுக்கு சுய முயற்சி வெற்றியடையும். நீண்ட நாட்களாக நடக்காத ஒரு செயல்கள் கைகூடி வரும். மேலும் பொது மனிதர்கள், புது நண்பர்கள் தொடர்பு ஏற்படுத்தி தரும். தகவல் தொடர்பு, ஒப்பந்தங்கள் அனைத்தும் நன்மை ஏற்படுத்தி தரும். மேலும் சகோதர உறவு, இளைய சகோதரம் மற்றும் மூத்த சகோதர உறவுகள் மேம்படும். சுய முயற்சி வெற்றியடையும். தகவல் தொடர்பு துறை, ஏஜென்சி, டிராவலிங் போன்ற அனைத்து துறைகளும் நல்ல பலனை எதிர்பார்க்கலாம். மேலும் குழந்தை பருவத்தில் உள்ள கடகராசியர்களுக்கு இளைய சகோதரம் உருவாகும் காலமாகவும் இது அமையும். ஆக இந்த கடகராசினர்களுக்கு அஷ்டம சனியில் கடந்த 1-1.5 வருடங்களாக அல்லல் பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி சுய முயற்சி வெற்றி தரும் என்பதை நாம் அறியப்பட வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக கடக ராசிக்கு 5ஆம் வீடை குரு பார்க்கிறார் தன்னுடைய சுப பலனாக. 5ஆம் வீடு என்பது நமது மூதாதையர்கள், நமது குலதெய்வம், நமது குழந்தைகள், நமது எண்ணங்கள், நமது அதிர்ஷ்ட வாய்ப்புகள், இன்னும் பல விஷயங்களை இந்த 5ஆம் வீடு ஒவ்வொரு மனிதனுக்கு ஏற்படுத்தி தரும். அதிர்ஷ்டம் என்று ஒன்று இருந்தாலே தானாக எல்லாம் நடக்கும் என்பது அனைவருக்கும் தெரியும். அதை தருவதில் 12 கட்டங்களில் 5ஆம் வீடு முதலிடத்தில் இருக்கும். ஆக 5ஆம் வீடு என்பது ஒரு ஜாதகத்தில் பெரும்பாலும் கெடாமல் நல்ல நிலையில் இருந்தாலே அந்த ஜாதகம் ஓரளவு நல்ல நிலையிலேயே அவர்கள் இருப்பார்கள். ஆக அந்த 5ஆம் இடத்திற்கு குருவின் சுப பார்வை விழுவதால் முன்னோர் வழி தோஷங்களும் குறையும். மேலும் குலதெய்வ அருள் உண்டு. குலதெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேறும். குலதெய்வ கோயிலுக்கு வேண்டுதல்கள் மற்றும் கைங்கரியம் செய்யும் அமைப்பும் ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மற்றும் நமது எண்ணங்கள் நிறைவேறும். நமது பூர்வீக சொத்து பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தீர்த்து இந்த வருடத்தை நாம் அதிலிருந்து நல்ல நிலையை ஏற்படுத்தி கொள்ளலாம். ஆக இந்த குருவின் பார்வை 5ஆம் வீட்டிற்கு விழுவது மிகுந்த யோகத்தை ஏற்படுத்தி தரும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. அடுத்ததாக குருவின் பார்வை 7ஆம் வீடு என்னும் ஸ்தானத்தில் பதிகிறது. 7ஆம் வீடு என்பது நமது கலஸ்திரம், அதாவது இல்லறம்,
ஆண் ஜாதகத்தில் மனைவியும் பெண் ஜாதகத்தில் கணவரையும் குறிக்கிறது. அந்த 7ஆம் வீட்டிற்கு குரு பார்வை விழுகிறது. நண்பர்கள், கூட்டாளிகள், மனைவிகள் மேலும் பொதுஜன வெளிஜன தொடர்பு, இன்னும் பல நல்ல அரிய விஷயங்களை குறிக்கிறது. ஆக சிற்றின்பம் போன்ற அனைத்திற்கும் குறிக்கிற அந்த கிரகம் 7ஆம் வீடாக இருப்பதால் அந்த வீட்டிற்கு குரு பகவான் பார்வை வருவதால் நீண்ட நாட்களாக திருமண தடை, திருமணம் கைக்குடி வராமல் திருமண அமைப்பில் மிகுந்த வேதனை அடைந்தவர்களுக்கு இந்த வருடம் நல்லபடியாக நல்ல இடத்தில் பெண் கிடைத்து தடையில்லாமல் திருமணத்தை ஏற்படுத்தி தரும். மேலும் கணவன் மனைவி விஷயத்தில் கடந்த காலத்தில் ஒற்றுமை குறைவு, பிரிவினை பிரச்சனை இருந்து கொண்டு வரும் அன்பர்களுக்கும் கணவன் மனைவி ஸ்தானம் என்னும் குருவின் பார்வை அந்த இடத்திற்கு விழுவதால் கணவனின் மனைவின் ஒற்றுமை அந்யோன்யம் கைகூடி வரும். இல்லறம் நல்லறமாக ஆகும். மேலும் வெளி மனித பொது மனித தொடர்புகள் மிக சிறப்பாக ஏற்படுத்தி தரும் என்பதை நாம் அறிய வேண்டும். ஆக மிக முக்கியமான இடங்களான தைரிய, வீரிய, விஜய, வெற்றி, இளைய சகோதரம், கமிஷன் ஏஜென்சி, தகவல் தொடர்பு ஆக ஸ்தானத்திற்கு குருவின் பார்வை விழுந்து ஆகிய அனைத்தும் சிறப்பாகவும், பூர்வீகம், நமது குலதெய்வம், நமது குழந்தைகள், நமது எண்ணங்கள், ஆசைகள், அபிலாஷைகள் அனைத்தையும் குறிக்கும் 5ஆம் வீட்டிற்கு குருவின் பார்வை விழுவதாலும் 7ஆம் வீடான நமது மிக முக்கியமான திருமண அமைப்பு, கூட்டாளிகள், புதிய கூட்டாளிகள் வந்து இணைவது, மேலும் கணவன் மனைவி ஒற்றுமை அனைத்தையும் மிக சிறப்பாக இந்த காலகட்டத்தில் அமைத்து தரும் என்பதை நாம் அறியப்பட வேண்டும். ஆக இந்த குருவின் பெயர்ச்சி தங்களுக்கு மிகுந்த சாதகமாகவே உள்ளது என்பதை அறியப்பட வேண்டும். அஷ்டம சனி இன்னும் ஒரு வருடம், திருக்கணிதப்படி இன்னும் 1 வருட காலம் இருந்தாலும் கூட இந்த 1 வருட காலத்தை இந்த குரு பகவான் தாங்கி பிடிப்பார். சிரமங்களை போக்கி வாழ்வில் வாழும் அனைத்து நல்ல விஷயங்களையும் ஏற்படுத்தி தன்னம்பிக்கையை வளர்த்து தருவார். நமது எண்ணங்களை வெற்றி தருவார் என்பதில் ஐயமில்லை. ஆக கடந்த காலத்தில் 1.5 வருட காலங்கள் சிரமப்பட்டவர்களுக்கு வரும் 1 வருட காலங்கள் 60-70% நல்ல பலன்கள் ஏற்பட்டு அனுகூலங்களை அடையலாம். அஷ்டமசனி நடப்பதால் புதிய அதாவது ஜாமீன் போடுவது மற்றும் பண விஷயத்தில் அடுத்தவர்களுக்கு ஜவாபாக நிற்பது போன்ற விஷயங்களும், வேலை கிடைப்பதற்கு பணம் கொடுத்து ஏமாறாமல் இருப்பது, வண்டி வாகனத்தில் எச்சரிக்கையாக செல்வது போன்ற விஷயங்களை நாம் தவிர்த்தாலே போதும். இந்த அஷ்டமி சனி காலங்களில் குருவின் பலத்தோடு மிக சாதகமாக நாம் வெற்றி பெற்று இன்பமாக சந்தோஷமாக வாழும் அமைப்பை குரு பகவான் அள்ளி வழங்குவார். சரி, அடுத்ததாக அடுத்த பதிவில் நாம் சந்திப்போம். இந்த பதிவு தங்களுக்கு பிடித்தமானதாக இருந்திருந்தால் லைக் செய்யுங்கள். லைக் செய்தால்தான் அனைவருக்கும் இந்த பதிவு போய் சேரும். மேலும் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்துங்கள். பெல் பட்டனை அழுத்தினால்தான் பதியப்படும் பதிவு தங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். மேலும் சிறப்பாக இருக்கும் அமைப்பு உங்களுக்கு தோன்றினால் அனைவருக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம். உங்கள் சேலம் தர்மசாஸ்தா அஸ்ட்ரோநந்தா. வணக்கம்.